போர்க்களத்தில் ராமன் நம்பப்பட்டு ராவணன் வீழ்ந்து கிடக்கிறான். அவனை அருகில் சென்று கண்ட ராமன், இவன் முதுகில் புண் உள்ளதே, இவனை வீரன் என்று நான் நினைத்தேன், முதுகில் எப்படி புண் வந்தது, புறமுதுகு காட்டக்கூடிய கோடையிடமா நான் போரிட்டேன் என்று ஒரு ஏளனமாக பார்க்கிறான். இதற்கு கம்பர் விபிடன் மூலம் ஒரு அழகான விளக்கத்தை தருகிறார் பாருங்கள். ராமபிரானே, ராவணன் பூலோகத்தில் உள்ள தலை சிறந்த வீரர்கள் அனைவரோடும் போரிட்டு வென்றான். அடுத்ததாக பாதாள லோகத்தில் உள்ள நாகர்கள் அனைவரோடும் போரிட்டு வென்று இறுதியாக தேவலோகம் சென்றான். அங்கு இருக்கக்கூடிய தேவாதி தேவர்களை எல்லாம் தன் வீரத்தின் மூலம் வென்று அடிபணிய வைத்தான். இனி தன்னோடு வெல்வதற்கு யாருமே இல்லை என்ற காரணத்தால் 8 திசைகளிலும் இருக்கக்கூடிய மத யானைகளோடு போரிட்டு அவற்றையும் தன் வீரத்தின் மூலம் தோற்கடித்தான். அந்த யானையோடு போரிடும் போது யானையின் தந்தம் அவனுடைய மார்பிலேயே தங்கிவிட்டது. இப்போது உங்கள் அம்பு பட்டு அந்த தந்தம் முதுகுக்கு பின்னால் வெளிவந்து கிடக்கிறதே தவிர ராவணன் ஒரு நாளும் புறமுதுகு காட்டியதே இல்லை என்று கம்பர் அழகான ஒரு விளக்கத்தை நமக்கு தருகிறார். இறந்து கிடக்கக்கூடிய ராவணனின் வீரத்துக்கு ஒரு இழுக்கும் நேர்ந்து விடக்கூடாது என்பதுதான் கம்பருடைய சிந்தனை, கவிப்புலமை என்று சொல்லலாம். ராவண காவியம் இயற்றிய புலவர் குழந்தைக்கு அடித்தளமிட்டு கொடுத்தவரே நமது கம்பர் தான். ஏனென்றால் ஒரு இடத்தில் கூட ராவணனின் வீரத்துக்கு இழுக்கு வந்துவிடக்கூடாது என்பதில் கம்பர் மிகவும் உறுதியாக இருந்தார். நன்றி.